வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7207948735. கோவை மாவட்டம் வால்பாறை சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்ததால் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. நீர்நிலைகளுக்கு அருகே சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் செல்லவோ குளிக்கவோ கூடாது என வால்பாறை வட்டாட்சியர் அறிவுறுத்தியுள்ளார். இதுகுறித்தான விவரங்களை எம்முடைய செய்தியாளர் அருண் வழங்க நாம் கேட்கலாம். அருண், கூடுதல் விவரங்கள். வணக்கம். கோவை மற்றும் நீலகிரி மாவட்டங்கள்ல கனமழை முதல் அதிக கனமழை வரை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறது. அதே போல் ஆரஞ்சு அலர்ட்டும் விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பரவலான மழை பெய்து வரக்கூடிய சூழல்ல வால்பாறை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 24 மணி நேரத்தை பொறுத்த வரைக்கும் அதிக அளவிலான கனமழை பெய்து வருகிறது. இந்த நிலையில சின்னக்கல்லாறு மற்றும் அக்காமலை புல்வெளி பகுதிகளில் 100 மில்லிமீட்டர் வரையும் மழையின் அளவானது பதிவாகி இருக்கிறது. இதன் காரணமாக அங்குள்ள ஆறுகளில் அதிக அளவிலான வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடிக்கூடிய காரணத்தினால இன்றைய தினம் அங்க வால்பாறை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கு மட்டும் இன்று ஒரு நாள் விடுமுறையானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே வேளையில வால்பாறை பகுதி வழக்கம் போல சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் செல்வார்கள். எனவே சுற்றுலா பயணிகள் வால்பாறை பகுதிக்கு செல்லக்கூடாது என்றும் அங்குள்ள நீர்நிலைகளுக்கு அருகாமையில யாரும் செல்லக்கூடாது, அதே போன்று அந்த ஆற்றை கடக்கவோ குளிக்கவோ கூடாது என்றும் கால்நடைகளை மேய்ச்சலுக்காக அனுப்பக்கூடாது என்றும் வால்பாறை வட்டாட்சியர் அறிவுறுத்தியிருக்கிறார். அதே போன்று மாவட்ட ஆட்சியரும் இது தொடர்பாக ஒரு கடுமையான ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். இதன் அடிப்படையில வால்பாறை காவல்துறையினர் மற்றும் வனத்துறையினர் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளிலுமே தீவிர சோதனையை மேற்கொண்டு அங்கு யாரும் செல்லாத வகையில கடுமையான ஒரு பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். இது மட்டுமின்றி சோலையாறு எஸ்டேட், பிர்லா ஃபால்ஸ் மற்றும் கூழாங்கல் ஆறு, நடுமலை கரும்பாலம் உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ந்து வெள்ளப்பெருக்கு அதிக அளவில் இருக்கக்கூடிய காரணத்தினால சுமார் 165 அடி கொள்ளளவு கொண்ட சோலையாறு அணை இன்று இரவிற்குள் நிரம்பக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. தற்போது வரை 100 அடிக்கும் மேல் அங்கு தண்ணீர் நிரம்பி இருக்கக்கூடிய நிலையில இன்று தொடர்ந்து மழை பெய்யும் பட்சத்தில் இன்று இரவுக்குள் சோலையாறு அணை நிரம்பும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமின்றி பல்வேறு பகுதிகள் வால்பாறை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று முதலே ஆங்காங்கே மின்வெட்டு ஏற்பட்டிருக்கக்கூடிய காரணத்தினால் அங்கு இருக்கக்கூடிய பொதுமக்களும் கடுமையான ஒரு இன்னலுக்கு ஆளாகி இருக்கிறார்கள். ஷியாம், விவரங்களுக்கு நன்றி அருண். வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7207948735. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.